ஹலோ 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 காலைல குளிக்காதே திண்ணிட்டு குங்குமம் வச்சு வீடியோ எடுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க? இன்னைக்கு வந்து புதன்கிழமை தான். கறிமீன் எடுத்தீங்களாமான்னு சொல்லுவீங்க. கறிமீன் எடுக்க கூடாது. வாரம் வாரத்துக்கு ஒரு நாள் தான், வாரம் 2 ஐட்டம் திங்க கூடாது. ஒரு சிம்பிளான குழம்பு தான் செய்வோம், ஒண்ணு பெருசா செய்யல. முழுசா இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்களும் அதை எப்படி செய்யறன்னு பார்த்து நீங்களும் செய்வீங்க. முருங்கக்காய் சீசன், ஏகப்பட்ட முருங்கக்காய். 4 காய் 10 ரூபா, 5 காய் 10 ரூபான்னு அதுதான் செய்ய போறேன். வாங்க வீடியோக்கள் வாங்க பாக்கலாம். என்னது ஃப்ரிட்ஜ் காலியா இருக்கு? காலியா இருக்கு பாரு, நம்பி கிடக்கு பாரு. அதான் சொல்றேன், அப்படி சொல்றேன். இது தக்காளி இவ்வளவு ஒரு பாக்ஸ் வலி வச்சிருக்கு. அதான் ஒரு பாக்ஸ் எனக்கு 25 ரூபான்னு வாங்க. தக்காளி கிடக்குது இப்படியா, நிறைய வாங்கி வச்சு இப்படித்தான் போவோம். 25 50? 50 ரூபா ஒரு பாக்ஸ். 50 ரூபான்னு வாங்கணுங்க. கெட்டு போவாதா இவ்வளவு வாங்கினா? கெட்டு போவோம். போறது போட்டு மீதி நமக்கு லாபம் வச்சுக்க வேண்டியதா. ஒரு தக்காளி பாரு, எக்ஸ்ட்ரா பெரிய தக்காளி பாரு, அது எப்படி அழுகி போச்சு. பெரிய தக்காளி வீணா போச்சு. குழம்பு அடுக்கி வச்சிருக்கீங்க. ஆமா சாமி, இதுல பாரு தக்காளி வளர்க்கறது இருக்குது. நேத்து புளிச்சக்கீரை கடந்தது, எடுத்து சாப்பிடலான்னு புளிச்சக்கீரை எடுத்து அங்க வச்சிருக்க. புளிச்சக்கீரை குழம்பு சரி, ரசம் இருக்குது, எல்லாம் இருக்கிறனால வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சிம்பிளா ஒரு குழந்தைகள் அதுதான் நான் செய்ய போறேன். போன வீடியோ நம்ம வந்து சட்னி வீடியோ போட்டோம்ல. சட்னி வீடியோவும் சரி, வடகம் வீடியோவும் சரி, நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணாங்க. சரி பரவாயில்ல, கண்டிப்பா வந்து அந்த சட்னி செஞ்சது அப்புறம் வடகம் போட்டோஸ் எல்லாம் இப்ப வரும் பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே சிம்பிளா இருக்கும். ஆமா, டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம சிம்பிளா தான் செய்வோம், பெருசாவே எனக்கே செய்ய தெரியாது. சிம்பிளா செஞ்சாலும் நல்லா இருக்கும். இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். சோ இந்த ரெசிபியும் கண்டிப்பா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டால வந்து நமக்கு போட்டோ அனுப்புங்க. அடுத்த வீடியோல வந்து யார் போட்டோ அனுப்புறாங்களோ அதை வந்து அடுத்த வீடியோ நம்ம அட்டாச் பண்ணலாம். இன்னைக்கு குழம்புல என்ன சேர்க்க போறோம்? குழம்பு வச்சு நிறைய வேஸ்ட். நேத்து நாட்டு வெங்காயம் போட்டு குழம்பு வச்சு 1 கப் குழம்பு கீழே புளிச்சிக்கிற கடைஞ்சது இருக்குது. அது 1 வாரம் தான் வச்சுட்டீங்களா? யாரு இங்க திங்கிறதுக்கு ஆளுங்க? 2 பேருக்கு என்னத்த திங்கிறது? அதான் குழம்பு வேஸ்டா போகுது. அதுக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு 3 வச்சு அப்படியே சுண்டை வைக்க போறேன். அதெல்லாம் வதக்கி கொஞ்சமா அப்படி தேங்காய் அரைச்சி ஊத்தி பேட்டின மாதிரி வச்சா நல்லா இருக்குங்க. முருங்கைக்காய் இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதான் முருங்கைக்காய் சேர்த்து இந்த பாருங்களேன், இந்த 2 காய் 5 ரூபா, 4 காய் 10 ரூபா. கட்டுக்கட்டா 10 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா கண்ணு, காயில ஊர்பட்ட சாயங்கண்ணு. நம்ம ஒரு கட்டு வாங்கி என்ன பண்றோம்? அதனால அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு தெரிஞ்சு பொண்ணு குழந்தான் 4 காய் 10 ரூபாங்க. எனக்கு 2 காய் மட்டும் போதுங்கன்னு 2 காய் 5 ரூபாய்க்கு வாங்கணுங்கண்ணு. உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு செதுக்கிட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் போட்டு எல்லாம் அறுத்து போட்டு செஞ்சுக்கலாம். பூண்டுலாம் உளிச்சு போட்டு செஞ்சா நல்லா இருக்கும். உருளைக்கிழங்குமே மாவு சத்து. உருளைக்கிழங்கு அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அதாவது உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லா காய்கறியும் நம்ம உடம்பு சத்துலதான் அவ்வளவு சத்து கிடைக்கும். நேத்து நான் பீட்ரூட் வதக்கி நாட்டு வெங்காயம் போட்டு குழம்பு வச்சேன். இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு நான் ஒரு கூட்டு மாதிரி செய்யறேன். இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க, பிரமாதமா இருக்கும். நம்ம கறியிலேயே காசு போடக்கூடாது, இப்படி காய்கறியில காசு போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லது. வீடியோ வந்து தேங்காய் 20 ரூபாய்க்கு சொன்னீங்க. ஆமா கண்ணே, நிறைய பேர் நான் வீடியோ சொல்லிருந்தேன். உங்க ஊர்ல என்ன விலைன்னு? 40 ரூபா 50 ரூபா அது மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒரு வேலை. ஸ்ரீலங்காவெல்லாம் 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் நம்ம தேங்காயா. ஆமா, அது அங்க காசு வேல்யூ அதிகமா. ஓ அதனாலயா? இங்க நம்ம 1 ரூபானா வச்சுக்கவேன், அங்க 3 ரூபாயோ 4 ரூபாயோ அதுக்கு சமம். ஒரு நாள் ஸ்ரீலங்கா போயிட்டு வரலாம். யாருக்கும் ஸ்ரீலங்கால இருந்து வந்தீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு நாள் ஸ்ரீலங்கா வரோம். நம்ம ஊருக்கு வந்துருப்பாங்க, நினைப்பு இருக்குதா? பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாங்க ஸ்ரீலங்கா ஒரு நாள் வாங்க வாங்க. ஸ்ரீலங்கா அல்வா செஞ்சுட்டு வந்தாங்க பாருங்க. அந்த ஊர் இதே வேற மாதிரி பட்டை கிராம பிரியாணி இதெல்லாம் போட்டு அவங்க ஒரு மாதிரி அந்த ஊர் அல்வா செஞ்சுட்டு வந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த ஊர் காசு எல்லாம் காட்டினாங்க, நம்ம கூட கொடுத்தாங்க. எங்க வச்சுன்னு தெரியல, சில்லறை காசு எல்லாம் நிறைய வாங்கினோம். அவங்க நிறைய கொடுத்தாங்க. அந்த ஊர் காசு 10 ரூபா 20 ரூபா காயின் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே எங்க போச்சுன்னு தெரியல. வச்சிருப்பேன், பீரோல தாங்க நான் போட்டேன். பீரோல இருக்கும் அந்த காசு எல்லாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அறுத்து வச்சிருக்கிறேன். தக்காளி வந்து பெரிய தக்காளி 2 தக்காளி, பூண்டு 1 கட்டி, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கத்திரிக்காய் 1/4 கிலோ கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு 2 முருங்கைக்காய் எல்லாம் உள்ள மாட்டிக்குச்சு. எல்லாம் ஒரே கொண்டு கழுவிதான் நம்ம போடணும். அதனால எல்லாம் அறுத்து ரெடியா வச்சிருக்கிறேன். இப்ப நான் வணக்கி விட போறேன். நல்லா வணக்கி விட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊத்தினா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். எப்படி செய்யணும்னு பாருங்க. அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு
கமாண்ட்ல சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் எப்படி இருக்குதுன்னு. ரெசிபி உனக்கு எப்படிமா தெரியும்? இதே சாமி, இதெல்லாம் ஆயாலாம் செய்யும். ஆயா பெரியம்மா இவங்க எல்லாம் செய்வாங்க, எல்லாம் பார்த்து செய்யறதா. ஆயா செய்யறதுலயே உனக்கு எது பிடிக்கும்? ஆயா செய்யறதுலயா? ஆயா செய்யறதுல எல்லாமே பிடிக்கணும். ஆயால சூப்பரா செய்யுங்க. ஆயாவே செய்யாதுன்னு சொன்னேன் சமையல். அது நாங்களே இது வந்த வேண்டிதானே, நாங்க பெரிய பெரிய ஆனோடுதான் ஆயா வரல. அதுக்கு முன்னாடி ஆயா சமைச்சு போட்டு எல்லாம் வளர்ந்தோம். பெரியமா செய்யறது? பெரியமா சூப்பரா செய்யுங்க. என்ன செய்யும்? என்ன குழம்பு ஏதாவது? அன்னைக்கு போல அவங்க மாமனாருக்கு அவரக்கட்ட குழம்பு வச்சிருந்தாங்க பாரு, அவ்வளவு சூப்பரா. ரசமா வாங்கிட்டீங்களா? வெறும் அவரக்கட்ட குழம்பா வாங்கி சாப்பிட்டு வந்தேன். இந்த பெரியமா செய்யறது? இந்த பெரியமாவும் ஹை லெவல்ல செய்ய அப்படி எல்லாமே செய்வா. எங்க அக்கா இங்க எல்லாமே செய்யறது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவங்க கையில இருந்து அந்த பக்குவம் வந்ததுதான் எனக்கு. எனக்கெல்லாம் ஒரே ரத்தம் தானே, ஒரு குட்டையில ஒரு மட்டைங்க தானே, அதனால ஒரே மாதிரி எங்களை செய்வோம். பெரியமா கிட்ட கேளு, இந்த வாரத்துல வந்து 3 பேர் சேர்ந்து ஏதாச்சும் சமைக்கிற மாதிரி எடுப்போம், நல்லா இருக்கும்ல? சரி, அக்கா தங்கச்சிங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ரெசிபி. சரி, நல்லா இருக்குன்னு. எங்க நேரம் வேலைக்கு போறாங்க பெரிய பெரியமா. ஞாயிற்றுக்கிழமை மாதிரி ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். அப்பதான் சின்ன பெரியமா வீட்டுல இருப்பா, அப்படி வேலைக்கு போக முடியாது. பெரிய பெரியமா வீட்டுலதான். கால் வலினால பெரிய பெரியமா எங்கேயும் வர்றதில்ல. நீ வண்டியில கூட்டு வந்தீங்கன்னா பெரியமா வரும். சரி, எடுத்துலாம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து 3 பேர் சேர்ந்து ஏதாச்சும் சமைக்கிறீங்க. சரிக்குன்னு. இப்ப சமையலுக்கு எண்ணெய் ஊத்திக்கணும். என்ன எண்ணெய் அது? இது வந்து ஆயில் தாங்க. கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே சமைக்கலாம். தேங்காய் நீ 2 லிட்டர் வாங்கி கொடுத்தா தீர்த்துட்டேன். இப்ப இருக்கிறது வந்து ஆயில், நெல்லெண்ணெய், கல்லெண்ணெய் 3 எண்ணெய் தான் வச்சிருக்கிறேன். இப்படி வச்சுன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குதுக்குன்னு. அன்னைக்கு நான் கொடுத்ததா? எப்படிமா சொல்லு, இந்த ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு ட்ரிக் நான் சொல்லி கொடுத்தேன், அது எப்படின்னு சொல்லுமா, மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு. ஆமா, இந்த டிஷ்யூ பேப்பர் பாருங்க. டிஷ்யூ பேப்பர் அடியில் 2 பேப்பர் போட்டு நல்லா கழுவி எல்லாம் நல்லா தண்ணி உலர வச்சு உருவி போட்டு மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சேன். 1 வாரம் கருவேப்பிலை பாருங்க, ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு. 1 வாரத்துக்கு மேலேயே இருக்கும். ஆமா, கருவேப்பிலைக்கு கொத்தமல்லி, புதினா, கீரை எந்த ஐட்டமா இருந்தாலும் இப்படி போட்டு மெத்தட் போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இருக்கும். எனக்கு நல்ல ஐடியா. புதினா அப்படிதான் உருவி போட்டு எடுத்து வைக்கணும். எனக்கே இந்த ஐடியா வந்து தேவனேஷ் தான் சொல்லி கொடுத்தா. எனக்கு நான் சும்மா தான் உருவிட்டு அப்பால போட்டு வைப்பேன். தேவனேஷ் கருகி போன மாதிரி இதா இதுல அது கூலிங் நிறையாவும் இதாயிருது, ஈரம் படப்பட. இதுக்கு முதல்ல இந்த பேப்பர்ல ஈரத்தை உறிஞ்சிக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. இன்னும் நல்லா காஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டு ஸ்பூன் போட்டு இப்போ கருவேப்பிலை தலை போட்டுக்குவோம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு சகாயமா இருக்கலாம். நல்லா பெரிய கட்டி ஒரு கட்டி நல்லா எடுத்து உளிச்சு போட்டுக்கிறேன். வேலை அதிகமா இருந்துச்சுன்னா 2 பூண்டு அவ்வளவுதான். ஆமா, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் சகாயம் எங்க ஊர்ல, பூண்டு சகாயம், தக்காளி இந்த வாட்டி எல்லாமே விலை கம்மியா இருக்குது எங்க ஊர்ல. நீ போன வீடியோல வெங்காயம் 4 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு பரவாயில்ல, விவசாயிகளுக்கு தான் லாபம் இல்ல, அவங்க பாவம். அது நான் பாருங்க, வெங்காயம் தான் இது நல்லா வணங்கிடுச்சு. பூண்டும் இப்ப தக்காளி போட்டுக்கோ. மாத்தி மாத்தா பாருங்க, ஒரு வாட்டி விவசாயிகளுக்கு லாபம் வரும், நமக்கு நட்டமாகும். ஒரு வாட்டி விவசாயிகள் நட்டம் வரும், நமக்கு லாபம் வரும். அப்படிதான். வெங்காயம் விளையவே விளையாம ரொம்ப கம்மியா 10 மூட்டை விளையிற இடத்துல 1 மூட்டை 2 மூட்டை விளைஞ்சதுன்னா அந்த 10 மூட்டைக்கான விலையை ஒரு மூட்டை மூட்டையில இழுத்துக்குவாங்க. இப்போ ஒரு 10 மூட்டை விளையிற இடத்துல 100 மூட்டை விளைஞ்சதுன்னா அதை விலை கம்மியா வைப்பாங்க. 4 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபான்னு வாங்கினோம். நேத்து கூட வடகு போட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நிறைய பேர் என்னம்மா வியாபாரம் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சாமி, வியாபாரம் பண்ணல, வீட்டுக்கு தாங்க நாங்க வச்சுக்கிறோம். இருந்து ஒரு அக்காமா, அவங்க இந்த மாதிரி எங்களெல்லாம் செய்ய முடியாது, நீங்க செஞ்சு எங்களுக்கு அனுப்பிச்சுட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அம்மாட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, அவங்களுக்கு வேணா அனுப்பிச்சுனா அனுப்பிச்சுடு. ஏன்னா நமக்கு ஆள் இல்ல, நாமளும் வேலைக்கு போறோம். அதெல்லாம் ஆள் வச்சு அந்த இதுல செஞ்சா நல்லா பரவாயில்ல. இந்த மாதிரி இப்ப வெயில் சீசன் தான், இப்பெல்லாம் பூண்டு சகாயம் அந்த மாதிரி இப்பெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும்தான். நமக்கு ஆள் வேணும். ஆள் வச்சு அதை செஞ்சு பாங்க. ஏன்னா வெங்காயம் வடம் போடுற ரொம்ப கஷ்டம். தோலில எடுத்து கோம்பை கட் பண்ணி சருவலை எடுத்து செய்யறேன்னு ரொம்ப கஷ்டமா. அதெல்லாம் ஆள் இல்லாதான் அதெல்லாம் சரி வீட்டுக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டேன். அப்படி நம்ம இதா கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி போட்ட வாட்டி இந்த காய் போட்டுக்காங்க. நான் கத்திரிக்காய் 1 கிலோ கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஊத்துறீரு. சாம்பார் தூள் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள், நிறைய தேவையில்ல. குழம்பு அப்படி தூளும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சாம்பார் தூள், இல்ல அரைச்ச மிளகாத்தூள் இது 1 ஸ்பூன். ஒரு காரம் கரெக்டா இருக்கும். விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் காய் வெந்துடும், உடம்பு குளிர்ச்சி. அதனால அவ்வளவுதான். வேற எதுவும் ஆட் பண்ண போறது இல்லையா? முக்கியமானது போட்டேன்னா என்னது? உப்பு. முக்கியமான சுவைக்கு தகுந்த உப்பு தான். உப்பு பேசிக்கிட்டே ஓட மாட்டாங்க. தேவையான உப்பு போட்டுக்கோ. மெயினானதே பாய்ந்தே உப்பு தான். நான் பேசிட்டே உப்பை மறக்கிறேன்.
உப்பு இல்லைன்னா அது குப்பைக்கு சமமாயிரும், சாப்பிடவே முடியாது, சப்புன்னு இருக்கும். இப்படி பெருசா இல்ல, உப்பு நைஸ் போட்டுக்கலாம். சும்மா ஒரு பழமொழி சொன்னது. அப்படியே நல்லா மூடி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக விட்டோம்னு வச்சுக்காங்க, அவ்வளவு செமையா இருக்கும். இப்ப காய் வேற தண்ணி ஊத்திக்கலாங்க, ஏன்னா அப்படியே வச்சோம்னா காய் வேகாதே, நம்ம தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். எவ்வளவு தண்ணி ஊத்த போற? கொஞ்சம் காய் முழுகிற அளவுக்கு காய் வேகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்களேன், கத்திரிக்காய் முருங்காய் போட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா கிரேவி மாதிரி சூப்பரா இருக்குது. ஏன்னா இதே எங்களுக்கு நிறைய இருக்குது, அதனால வந்து இன்னைக்கு நான் தேங்காய் ஊத்தலைங்க. பாருங்க, தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம கொஞ்சம் தேங்காயும் பட்டுக்கிராம அரைச்சு ஊத்தலான்னு. குழம்பு சரி இதே நிறைய இருக்குது, அதனால நான் வேண்டான்னு நிறுத்திட்டேன். உங்களுக்கு குழம்பு தேவைப்பட்டதுன்னா இந்த தேங்காய் கொஞ்சம் பட்டுக்கிராமு அதை மட்டும் நீங்க அரைச்சி ஊத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு நிறைய இருக்கும். குடும்பமா இருந்தா இன்னும் கொஞ்சம் நீங்க அரைச்சி ஊத்தி வைங்க. செஞ்சு முடிச்சிட்டோம், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நீங்க சாப்பிடலாம். புளிச்சக்கீரையிலயும் கத்திரிக்காய் வளர்க்கறதுலயும் சாப்பிட்டோம்னா சூப்பரா டேஸ்டா இருக்கும். இது நல்லதான் செஞ்சிருக்கு, போதும் வேகணும். கசம் இருக்குது எல்லாம் இல்லையா, வேஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இருக்கவே அப்பா இங்க ஒரு வேலையில இறங்கிருச்சு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கு? வெளுத்து போச்சு, அதனால மேல வேற பெயிண்ட் அடிக்கிறோம். இதுதான் வந்து நம்ம வீட்டோடைய ஃப்ரண்ட் டோரு, அதுதான் மெயின் வாசல். ஆனா இது வந்து இது என்ன திசைப்பா? மேற்கு திசை பார்த்த வாசல் வைக்கணுங்கிறதுனால மேற்கு வாசப்படி எல்லாம் வெளுத்து போச்சு, வெயில் டைரக்டா படுறதுனால. இப்போ சுரண்டி விட்டு பெயிண்ட் வைக்க போறோம். இது இந்த கலர்ல அடிச்சிட்டு இருக்கு. இது வந்து மட்டி, மட்டி அடிச்சு மதிக்கு மேல நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சா தான் நிற்கும். அது நம்ம என்ன கலர் பெயிண்ட் வருமோ அந்த கலர் அடிச்சுக்கலாம். எல்லாம் வெயில் பட்டு ரொம்ப வெளுத்துருச்சு. அந்த கலர் இந்த கலர் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடலாம் எங்க அப்பாட்ட சொன்னேன். ஸ்டிக்கர் சரி இப்போதைக்கு பெயிண்ட் வாங்கியாச்சு, அடிச்சிடலாம், அப்புறமா ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம்னு எங்க அப்பா சொல்லியிருக்கு. ஸ்டிக்கர் ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்துடும். மேல கதவுக்குலாம் வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி எப்படி ஒட்டுறது எல்லாமே டிஓஐக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாசனை அப்படியே ஆளே தூக்குது. அதுல முருங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டிருக்கிறதுனால ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. வாங்க ஒரு ட்ரையல் பார்த்துடலாம். பசி இல்ல, ஆனாலும் இந்த ஸ்மெல்லுக்கு வந்து என்னால சாப்பிடாம இருக்கவும் முடியல. உங்களுக்கே பார்த்தா தெரியும், சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருங்காய் வாசம் ஆளே தூக்குது. வாங்க ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். எல்லாம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்காய் எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சு எல்லாம் சேர்ந்து ஒரு பைட் போவாங்க. வாங்க சாப்பிடலாம். எப்பயுமே மசாலா போட்டு ஒரு ஹெவியான சாப்பாடு சாப்பிடும்போது இது வந்து அவ்வளோக்கும் மசாலா எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா பிளைனா அந்த காயோட டேஸ்ட் தான் மேக்சிமம் இருக்கு. அதனாலே சூப்பரா இருக்கு. அந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அப்படியே நல்லா சொதன்னு சாப்பிட்டோம்னா தான் வந்து இந்த டேஸ்ட்டே அப்படியே தெரியும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம சாப்பாடு பிணையும் போதே வந்துட்டு நல்லா அது கூட வந்து அப்படியே நல்லா ஸ்மாஷ் ஆயிரும். அதில் ஒரு பூண்டு வேற இருக்கு. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.